கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரி, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய யாவை கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்தியசு மூலமாகவும் எங்கள் அன்பின் உணர்த்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய யாவின் பெரிதான கிருபையினா இன்றைய நாளில் கூட நாம் எனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி தலைப்பு என்ன அப்படின்னா, சௌகரியத்தை விட்டு வெளியே வாருங்கள். சௌகரியத்தை விட்டு வெளியே வாருங்கள் இந்த தலைப்பின் தான் தியானிக்க போறோம். அப்போ புது சிருஷ்டியாய் வந்த ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு இருக்க ஒவ்வொருக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன, காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டிக்குள்ள வந்து வளரணும் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சௌகரியத்தை விட்டு வெளியே வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அதனுடைய முறை. தேவன் எந்த இடத்துல அவருடைய திட்டத்துல பங்குள்ளவர்களை அழைச்சாரோ அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னா நல்ல சௌகரியமாக இருக்கும். அந்த சௌகரியத்துல இருந்து அவங்க வெளியே கூப்பிட்டு வந்துருப்பாரு. இல்லைன்னா அவர் கூப்பிட்டுருப்பாரு, அவர் கூப்பிட்டதுக்கு அவங்க அந்த சௌகரியத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதனால யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு இப்ப புரியும், சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கோன்றத நாமே என்ன பண்ணணும், நிதானிச்சு பார்க்கணும். அப்போ ஒருத்தர் தேவனுடைய திட்டத்துல பங்குள்ளவங்க ஆகணும் அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்து அந்த சௌகரியத்தை விட்டு வெளியே வந்தவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு. அப்படி அழைப்பை ஏற்றுக்கொண்டு வராங்க அப்படின்னா சில அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அடையாளத்தை மறந்துடக்கூடாது. புரியுங்க? அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த நாமளும் சரி, இதுக்கு முன்னே இருந்தவங்க சரி, என்ன நடந்திருக்கோம்னா அவங்களுடைய அழைப்பை அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மறந்துருக்க மாட்டாங்க. ஒரு சில சமயம் அதை மறந்தாங்கன்னா அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம இங்க என்ன பண்ணலாம் பார்த்துலாம். அப்போ உண்மையான அடையாளம் அப்படின்னா நம்ம எதை சொல்றோம்? நம்மளோட உண்மையான அடையாளம் வந்து நாம எதை மறைக்கிறோம்? நம்மளோட உண்மையான அடையாளம் அப்படின்னா எது? நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய, யாரையோ சொல்லுவாங்க, சரி நானே சொல்லிடுறேன், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம். நிறைய என்ன சொல்லுவோம்னா, நம்மளோட உண்மையான அடையாளம்னா ஆதாமுடைய சிந்தி சொல்லுவோம். அது நம்மளுடைய உண்மையான அடையாளம் கிடையாது. அந்த கலைப்பு போட்டு எப்போ அந்த கலைப்பு போட்டு இந்த ஒரு தருணத்துக்குள்ள வந்தோமோ அதுல இருந்து நம்ம சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தேவனுடைய பிள்ளையா இருக்கும், தேவனுடைய திட்டத்துக்கு இசைவா இருக்கும். இந்த ஒரு யோசனையை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் வந்து மறந்துடக்கூடாது. அதே மாதிரிதான் யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டு வந்தாங்களோ அவங்க அந்த விஷயத்த மறந்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சமயம் அவங்க மறந்துறாங்க அப்படின்னா அந்த அந்த ஓட்டத்துல இருந்தே அவங்க என்ன பண்ணா இடறி போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். சரி, அப்போ நம்மளுடைய உண்மையான அடையாளத்தை மறந்ததுனால என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நாம நம்மளுடைய உண்மையான அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம், நாம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நாம நம்மளோட உண்மையான அடையாளத்தை மறைத்து வைத்திருக்கோமா அப்படின்னு கேட்கலாம். இல்ல அதை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்றதும் நாம என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி கேட்டுக்கணும். சரிங்களா? அநேக சமயங்கள்ல பார்த்தோன்னா நம்ம யாரு அப்படின்றத மறைக்கக்கூடிய நேரங்கள் தான் ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில நடக்குது. நாம எதுக்காக அழைக்கப்பட்டோம், எதுக்காக தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றத நிறைய சமயங்கள்ல பார்த்தோம்னா நம்ம மறைத்து வச்சிடறோம் அப்படின்றதுதான் அதிகப்படியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். காரணம் ஏன் அப்படின்னா, ஏன் நிறைய சமயத்துல ஏன் நிறைய சமயத்துல நம்ம இதை மறைச்சிடுறோம், நம்மளுடைய அடையாளத்தை மறைச்சிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றும் மனிதர்கள், காண்கிற மனிதர்கள்,
மனிதனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த அழைப்புகளாக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணோம், மறந்துடும். உண்மையானா அதுதான் நிச்சயம். பின்னாடி யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துல நான் தேவனுக்காக வைராகியமா நிக்கணும் அப்படின்னு நினைச்ச இருந்த விஷயங்கள் இருந்திருக்குமோ அந்த இடத்துல நம்ம தவறி இருக்கோம், அதை நம்ம இழந்திருக்கோம், அதை மறந்துட்டோம், தேவன் இந்த அழைப்புக்காக சரி இதை சரியா நிக்க முடியல அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அங்க பாத்தீங்கன்னா நம்ம நெருங்கிய ஒரு காண்கிற ஒரு மனுஷங்க இருந்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அதை இழந்திருக்கோம். ஏன் அப்படின்னா காணாத தேவன் காண்கிற மனுஷன் அப்படி பார்க்கும்போது நம்ம முதல்ல யாரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காண்கிற மனுஷங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். காணாத தேவன் அவர் நம்மளை பார்க்கல, அவருக்குள்ள குணாதிசயங்களை நம்ம என்ன பண்றாரு, ஏத்துப்பாரு. அதனால ஒரு சமயம் அவருடைய வழியில விட்டு நம்ம விலகலாம் அப்படின்னும் போது மனுஷனை பிரியப்படுத்தலாம் அப்படின்றதுதான் நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, நம்மளோட வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்போ ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணி இந்த ஓட்டத்துக்குள்ள வந்தோமோ இத்தனை நாட்கள் இருக்கு இல்லையா, இத்தனை நாட்கள்ல ரிஸ்க் எடுத்திருக்குமா? ரிஸ்க் எடுத்துக்குமா? ஏன்னா எப்படி சொல்றது, ரிஸ்க் தமிழ்ல என்ன சொல்லுங்க, ரிஸ்க் எடுத்திருக்குமா? ஏதாவது விஷயத்துக்கு எடுக்க முயற்சி செஞ்சிருக்குமா? இல்லங்க, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இல்லைன்னா ஒரு ரிஸ்க், இது போதுப்பா இது பாத்துக்கலாம்பா அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்துக்கணும். ஆனா பாருங்க, பொதுவான வாழ்க்கையில நம்ம பிறந்ததுல இருந்தே நிறைய ஒரு முயற்சிகள் ரிஸ்க் இல்லையா அதிகமா எடுத்திருக்கு. நம்மள தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து பொதுவான வாழ்க்கையில நம்ம அதிக ரிஸ்க் எடுத்துருக்கோம். பாத்துக்கலாம், நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், இது பாதிப்பு ஏற்பட்டாலும் பாத்துக்கலாம் அப்படிதானே. இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பொதுவான வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம், நிறைய எடுத்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம், ஒரு கோட்பாடுக்குள்ள வாழணும், ஒரு கிறிஸ்துவ சிந்தையோட வாழணும், எந்த திட்டத்துக்காக நம்மள அழைச்சாரோ அந்த திட்டத்தின்படி நிலைத்திருக்கணும் அப்படின்ற விஷயங்கள எப்பனா ரிஸ்க் எடுத்திருக்கோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். சரிங்க? அப்போ அநேக சமயங்கள்ல நம்ம அதுக்கான ஒரு முயற்சியை கூட செய்யறது. ஏன் அந்த மாதிரி நம்ம முயற்சி செய்யல அப்படின்னு இது வரைக்கும் முயற்சி செய்யாத இடங்களா இருக்கு. அது எதை நம்ம தெரியப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம யாரு அப்படின்ற ஒரு அடையாளத்தை நம்ம மறைச்சிட்டு இருக்கோம். இந்த பாடத்தோட முடிவுல அதோடைய தாற்பயம் நமக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்புறது இல்லை அப்படின்னா சௌகரியம். எனக்கு தலைப்பு என்னன்னா சௌகரியத்தை விட்டு வெளியே வாருங்கள் அப்படிதான் தலைப்பு. சோ அப்ப எப்போ நம்ம ரிஸ்க் எடுக்க முயற்சி செய்யறது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். நம்ம ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் சொல்லிட்டு ஒரு பேட்டர்னை நம்மளா ஏற்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ற, அதனால ஒரு பெரிய இழப்பு வரும் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்றது, முயற்சி செய்யறது கிடையாது. அப்படிதானே? அந்த மாதிரி வேதத்துல ரிஸ்க் எடுத்தவங்க இருக்காங்களா அப்படின்னா நிறைய 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 விஷயங்கள், நிறைய நபர்களை தேவன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பதிவு செஞ்சு வச்சுக்காரு. நம்ம ஒரு சிலரை மட்டும் இங்க என்ன பண்ணோம் பார்க்கலாம். அந்த மாதிரி யாராவது நம்ம ஞாபகம் இருக்குங்களா ரிஸ்க் எடுத்தவங்க, கடவுளுக்காக இது செய்யலாம், நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்து அந்த சரியா செஞ்சவங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இழந்தவங்க, அந்த மாதிரி யாருன்னா ஞாபகம் இருக்காங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சோ எல்லாருமே நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க இல்லையா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முக்கியதாக்கணும் சரி, விசுவாச வர எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படின்னா ஒரு யூதஸ்திரி. யார் ஞாபகம்? யாருங்க அந்த யூதஸ்திரி? ஞாபகம் இல்லையா? சரி, எஸ்தர்
இவங்க குறிச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த எஸ்தர் வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீத்தின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். சரி, இந்த எஸ்தர் அப்படின்றவங்க ஒரு ஒரு ரொம்ப அதிகமா அவங்கள நம்ம பார்ப்போம் இல்லையா? ஒரு பெரிய பெண்கள்ல வந்து ரொம்ப ஒரு விசேஷமானவங்க அப்படின்னா எஸ்தர்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட பேர்ல ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒரு மகத்தான செயலை அவங்க செஞ்சதா நம்ம நினைக்கிற ஒரு சமயத்துல அவங்க அந்த காரியத்தை செய்யறதுக்கு அந்த ஏவினவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொர்தெகாய். அப்போ இந்த இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர் வந்து அந்த இடத்துல ஒரு அம்பு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அம்பை எய்த ஒரு வில் யாரு, அது நானேற்றி எய்த வில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொர்தெகாய். சரிங்களா? அந்த எஸ்தரினுடைய முழு பங்கையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பின்ன ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு யோசிச்சு செஞ்ச ஒரு நபர் யாரா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொர்தெகாய் அப்படின்னு. சரிங்களா? இப்போ இவருடைய அறிமுகமே வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்யமீன் கோத்திரத்தான் அவன் ஒரு யூதன். சரிங்களா? இவரை யூதன் அப்படின்றத பட்டியலிடுறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த கேரக்டருடைய பெரிய ஹைலைட்டே. இது பென்யமீன் கோத்திரத்தான் தான். ஆனா இவர் யூதன் அப்படின்னா அது ஒரு கர்வமா சொல்ற ஒரு விஷயம், அவருடைய அடையாளம். அதுதான் இந்த இந்த புத்தகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய அடையாளம். மொர்தெகாயினுடைய பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா அந்த எது சொல்லுங்க, அந்த யூதன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது அது வெறும் ஒரு சின்ன சிம்பிளா நம்ம படிக்கிறது இல்லாம அது வைராகியத்தின் அடையாளம் தான் அந்த யூதன். ஏன்னா இவர் பென்யமீன் கோத்திரத்தான் தான். ஆனா யூதன் அப்படின்றது ஒரு கர்வமா வைராகியத்தின் அடையாளமா இந்த வேதம் வந்து பதிவு செய்யுது. அடுத்த வருஷம் வாசிச்சாரு. அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். சரி, சில நிறைய நம்ம இவங்களை குறிச்சு படிச்சிருக்கோம். ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கவனிச்சுட்டு போயிடலாம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் காலத்திலே இவர் என்ன பண்ணாராம், சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாரு. அப்படித்தானே இருக்கு. ஆனா இப்போ நம்ம எஸ்தரனுடைய பாகம் படிக்கிறது எந்த ராஜா? எந்த ராஜா? அகாஸ்வேரு ராஜா. அப்பனா யாரு அவரு? பாபிலோன் ராஜாவா? அகாஸ்வேரு பெர்ஷியா. அப்போ பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சு பெர்ஷியா வரைக்கும் அடுத்த ராஜ்யமே வந்துருச்சு. சரிங்களா? அந்த தங்கம் போன்ற பாபிலோன் ஒழிஞ்சு அடுத்த வெள்ளியினுடைய பெர்ஷியாவுடைய பாகம் என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. இப்போ அதான் இது கிட்டத்தட்ட இந்த காலங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிமு 480 586 100 வருஷங்கள் கிட்ட காட்டுது. இத கொஞ்சம் நம்ம என்னன்னா இத்தனை வருஷம் அவர் பாபிலோன் அரசாட்சியில இருந்து பெர்ஷியா வரைக்கும் இருந்திருப்பாரா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒரு கால பகுதியா இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா மொர்தெகாயினுடைய வம்சம் வந்து அதுக்கப்புறம் அவர் அங்க பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பதிவுறாங்க. ஆனா மொர்தெகாயினுடைய வயது கூட ஒரு 60 அந்த மாதிரியான ஒரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு வயதுள்ள ஒரு நபராகவும் இருக்கிறாரு அப்படின்னும் பதிவுகள் இங்க இருக்கு. ஸோ அப்ப எப்படி பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா அவரு பாபிலோனுடைய பீரியட்லயும் அவர் இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இல்லைனாலும் அது முடிவுலயும் இல்லை, அந்த காலங்கள்ல அவர் என்ன பண்ணார், பிறந்திருந்து பெர்ஷியாக்குள்ள அவர் என்ட்ரி ஆகுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ சிறைபிடிக்கப்பட்டு எப்போ இன்ன வரைக்கும் பாபிலோன் காலத்துல சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. ஆனா பெர்ஷியா வரைக்குமே இவங்க என்ன பண்ணாங்க, இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா கோரேஸ் இவருக்கு முன்ன யாரு, அகஸ்வேருக்கு முன்ன கோரேஸ் பாபிலோனை சிறைப்பிடிக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா யூதர்கள் எல்லாமே தங்களுடைய தேசங்களுக்கு என்ன பண்ணலாம்,
போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையிடுறாரு. சரிங்க. அப்படி அறிக்கையிடும் போது நிறைய பேர் அங்க இருந்து தன்னுடைய தேசத்துக்கு போனாங்களா அப்படின்னா இல்ல. வெகு சிலர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா எருசலேமுக்குள்ள கடந்து போனாங்க. ஆனா அநேகர் இங்கே என்ன பண்றாங்க, கோரேசனுடைய ராஜ்யத்திலே அங்கங்க அவங்க என்ன பண்றாங்க, தங்கிட்டாங்க. காரணம் ஏன் யோசிக்கலாம்ல. ஒரு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, போலாம், தன்னுடைய தேசத்துக்கு போலாம், அடிமைஸ்தானம்ன்ற ஒரு விஷயத்த விட்டுறலாம். ஆனா ஏன் இவங்க அங்கேயே இருந்தாங்க அப்படின்னு என்ன புரியல அப்படின்னா, அவங்களுக்கு அந்தந்த தேசங்கள்ல அந்தந்த ராஜாக்களின் காலங்கள்ல ஒரு உயர்ந்த பதவியும் பெரிய அரச வேலையும் இப்படி நல்ல சௌகரியமான அந்த ஜனத்தோட ஜனமா பழகி நல்ல சௌகரியமான ஒரு எப்படி ஒரு சூழ்நிலையில வாழ பழகிட்டாங்க. ஸோ அந்த சௌகரியமான ஒரு காரியம் இவங்களுடைய தேசத்துக்கு இவங்களால என்ன பண்ண முடியல, கடந்து போக முடியல. ஸோ இப்ப புரியுதா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சௌகரியத்தை விட்டு வெளியே வரணும். புரியுதுங்க. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படி இருக்குன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தான் யாரு, தன்னுடைய தேசம் எங்க, நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், யார் நம் தேவன் அப்படின்னு மறந்து ஆங்காங்கே இருந்து அந்த ஜனங்களோட இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எருசலேம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாழடைஞ்ச ஒரு நகரமா இருக்கு. இன்னும் அதனுடைய மதில்கள் இடிஞ்சிருக்கு, தேவாலயம் இல்லை அப்படின்னு அப்போ இந்த இடம் சௌகரியமா இருந்தது, அந்த இடம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அசௌகரியமான இடம். போகணும், மதில் இல்லை, கட்டணும் இல்லையா, ஆலயம் இல்லை இல்லையா, முக்கியமே மதில் தான். அது இல்லாம அவங்க போயிட்டு இருந்து என்ன பண்றது, பக்கத்துல இருக்க சின்ன சின்ன நாடுகள்லாம் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு யோசனையில அவங்க என்ன பண்றாங்க, அந்த சூழலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா. அப்போ ஏன் வெளியே போல அப்படின்னா, பெர்ஷியாவினுடைய அந்த சௌகரியமான சூழல் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த கோரேசனுடைய ராஜ்யம் கூட அவங்க என்னன்னா கம்ஃபர்ட்டா உள்ள வச்சுக்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த. சரிங்களா. அப்போ அங்க போய் அதை சரி செஞ்சு குடியேறது என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டம். அதுக்கு சௌகரியமா என்ன பண்ணலாம், இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இங்க இருந்தாங்க. சரிங்களா. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இது ஒரு சுயநலம். தன்னுடைய பாருங்க, இந்த யூதன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்தாலே அது முழுக்க முழுக்க இந்த ஜனங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தேவன் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். சரிங்களா. அந்த தேவனுடைய பற்று, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய ஒழுங்குகள், இதுதான் அவங்களுக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். ஆனா இவங்க சுயநலம் இங்கே இருக்க வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பற்றுதல் தன்மை இல்லையா. எப்படி அந்த தேவன் மீதான பற்றுதல் இல்லாததுனால இவங்க என்ன பண்றாங்க, அங்க போக முடியல. ஆனா இப்படி எல்லாருமே இருக்கிற சமயத்துல, எல்லாருமே அங்கங்கே நல்ல சௌகரியமா இருக்கிற சமயத்துல மொர்தெகாய் அந்த சிந்தையில இல்ல, அடிமைதான். ஆனாலும் அரச அரண்மனையில ஒரு சௌகரியமான ஒரு வேலை கிடைச்சிருக்கு, 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு வேலை தான், நல்ல வேலை தான் இல்லையா, ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஜோன் தான். அந்த ராஜாக்கள் மூலியமாவும் அந்த ஜனங்கள் மூலியமாவும் இவருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சுமூகமான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சுமூகமான ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை மொர்தெகாய்க்கு அசௌகரியமா இருந்தது. அந்த அடிமையின் சோகம், நான் இந்த நிலத்துக்குரியமே இல்லை, என்னுடைய தேசம் வேற, என்னுடைய தேவன் வேற, நான் யாரு அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டே இருந்தது. நம்ம எப்ப நம்மளுடைய தேசத்துக்கு கடந்து போவோம், இதுதான் அவர் மனசு முழுக்க நிறைஞ்சிருந்தது. இந்த ஒரு சிந்தை தான் இவருக்குள்ள இருந்த, இந்த ஒரு சிந்தை தான்
எஸ்தர் புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகம் வர்றதுக்கும் எஸ்தர் அப்படின்ற ஒரு ஸ்திரீயை, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்கறதுக்கும் மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா இந்த மொர்தெகாய். அவருடைய அந்த உள்ள இருந்த ஒரு பெரிய வழிதான் இப்படி எஸ்தர் அப்படின்ற ஒரு பூரண பெண்ணை நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுது. நம்ம பொதுவாகவே எஸ்தரை நிறைய கவனிச்சு பின்னாடி இருக்கிறத யோசிக்க மாட்டோம், சரிங்களா? அப்ப மொர்தெகாயினுடைய ரிவெஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் வழி இருக்கு, அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல, ஆனாலும் அமைதியா இருக்கிறாரு இல்லையா? அப்படி அமைதியா இருந்த மொர்தெகாய் ஒரு காரியத்தை செய்யறாரு, எஸ்தரை ஷார்பன் பண்றாரு, அந்த அம்பை கூர்மை செய்து கொண்டு இருக்கிறாரு. அதை படிக்கலாம். 7 பிளீஸ் சார். 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். பாருங்க, இவரை குறிச்சு எந்த ஒரு பெரிய விஷயமும் சொல்லல. ஆனா இவருடைய சகோதரனுடைய பெண்ணாகிய அக்சால் அவங்கள என்ன பண்றாரு, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, என்ன பண்றாரு, அவங்கள கையில எடுக்கிறாரு, வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் இங்க இருக்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான், அந்த பெர்ஷியால இருக்கிறது, சூசான்ல இருக்கிறது. பெர்ஷியாவுடைய ராஜ்யம் சூசான். அது வந்து சூசான் அப்படி சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. எப்படி பாபிலோனுக்கு அந்த தொங்கு தோட்டம் இருந்ததோ அந்த மாதிரி இந்த சூசான் அரண்மனை ரொம்ப விசேஷமானது. அந்த அரண்மனைக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போகணும் அப்படின்னா மனசு வராது, அந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு இடம். ஆனா அது ஒரு பக்கம் அவருக்கு என்ன பண்ண பிடிக்கல. இன்னொரு பக்கம் அக்சால் என்ன பண்ணும், வளர்க்கணும், சரிங்களா? இப்படி இருக்கும்போது நல்லா அவங்க என்ன பண்றாரு, ஷார்பன் பண்றாரு. தனக்கு கிடைச்ச ஒரு ஆயுதமா அக்சால் அவர் பாக்குறாரு, வளர்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஃபீட் பண்ணி நல்ல ஒரு ஸ்திரியா அவர் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் வளர்த்துட்டு வர்றாரு, ஒரு பக்கம் அரண்மனையில அவருடைய நல்ல வேலையும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே அவசரப்படாம காத்திருக்கிறாரு. ஒரு விஷயம் நடக்குது. 8 வசனம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானம் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள யோகாயின் வம்சத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற யோகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இப்படிய இவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகும்போது ஒரு அரசு ஆலோசனை வருது. எல்லா தேசங்களுக்கும் அந்த ஆலோசனை போகுது. அந்த ஆலோசனைய எல்லா தேசங்களுக்கும் அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுது. அதை மொர்தெகாய் எப்படி உபயோகப்படுத்துறாரு அப்படின்றத பார்க்கணும். இது என்ன கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்துக்கான ஒரு சுயமரம் நடக்குது. சரிங்களா? அப்ப எல்லா தேசத்து பெண்களோடவும் கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த காலத்துல ஒரு 127 நாடுகள் அப்படின்னு ஒரு பதிவு சொல்லுது. இருக்கட்டும், எத்தனை நாடுகள் வேணா இருக்கும், பட் எல்லா தேசங்களுக்கும் அப்படின்னு எல்லா தேசத்தினுடைய பெண்களும் உள்ள போறாங்க. அதே சமயம் அந்த பெண்களோட பெண்களா அக்சாலும் உள்ள என்ன பண்றாங்க, போறாங்க. சரிங்களா? இது இந்த அக்சால் அவங்களுடைய விருப்பத்தின்படி உள்ள போறாங்களா அப்படின்னா இல்ல. மொர்தெகாய் சொல்றாரு, நீயும் உள்ள போகணும் அப்படி சொல்லி அவங்கள என்ன பண்றாரு, அந்த ஒரு காரியத்துக்குள்ள அவங்க உள்ள அனுப்புறாரு. அந்த சுயமரத்துக்கு எஸ்தர் விருப்பப்பட்டு போறாங்களா அப்படின்னா இல்ல. மொர்தெகாயினுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள போறாங்க அப்படின்னு. இப்போ அந்த மிகப்பெரிய சுயமரத்துல அக்சால் என்ன பண்றாங்கன்னா, அந்த சுயவரத்துல பங்கு பெறதுக்கு சில தகுதிகள் இருக்கு.
ஸோ அதில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அரண்மனைக்குள்ள ஒரு என்ட்ரி அவர்களுக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. சரிங்களா? அவங்க தேர்வு செய்யப்படும் போது அக்சால் அப்படின்ற பெயரோட போறாங்களா அப்படின்னா இல்லை, எஸ்தர் அப்படின்ற பேரோட அவங்க உள்ள போறாங்க. காரணம் 10 வருஷம். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோந்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அப்போ அக்சால் தான் அவங்களுடைய பேரு, அது ஒரு யூத பேரு. ஆனா அந்த இடத்துல அவங்களுடைய பேரை மறைக்க சொல்றாரு. அவங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மொர்தெகாய் என்ன சொல்றாருன்னா மறைச்சிட சொல்றாரு. எஸ்தர் அப்படின்ற பேர்ல அவங்க உள்ள போறாங்க. சரிங்களா? இவங்க யூதனா இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ராஜாவுக்கு எதனா தடையா? ராஜா இதை குறிச்சு எதனா தடை சொன்னாரா? இந்த தேசத்து பெண்கள் தான் வேணும், அந்த தேசத்து பெண்கள் தான் வேணும், இந்த இனத்தார் தான் வேணும் அப்படின்னு எந்த ஒரு வழிமுறையும் ராஜா தரல. சரிங்களா? உலகம் முழுவதும் பொதுவான அறிவிப்பு போது அந்த சின்னவன் பெரியவன் யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நாலேஜும் அழகும் இருந்தா போதும் என்ன பண்ணலாம், வந்துட்டாங்க. இப்படிதான் ஒரு யோசனை இருந்தது, இப்படிதான் அறிவிப்பு இருந்தது. ஆனா மொர்தெகாய் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவங்களுடைய உண்மையான அடையாளத்தோட உள்ள என்ன பண்ணல, அனுப்பல. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த 11. எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவார். அப்போ மொர்தெகாய் அவங்க உள்ள போயிட்டாங்க, சரி போதும் சந்தோஷம் அப்படின்னு திருப்தியா இருந்தாங்க அப்படின்னா இல்ல, உள்ள போயிட்டாங்க. ஆனா அங்க இருந்து என்ன செய்தி வரும்? அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாவே எஸ்தர் மேலதான் இருந்தது. எப்போ அங்க இருந்து உள்ள இருந்து ஒரு குறுக்கு சீட்டு கிடைக்கும், அது ஆர்வமா இருந்தாரு. சரிங்களா? என்ன நடந்தது உள்ள தெரியணும் அப்படின்ற ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தாரு. ஏன்னா உள்ள போயிட்டு செலக்ட் ஆயிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவரால் அவங்கள பார்க்க முடியுமா இல்லையா, இல்ல அங்கிருந்து செய்திகள் வருமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள். பட் இப்ப அனுப்புனாங்க, இதனுடைய விளைவு என்ன அப்படின்றது அவருக்கு என்ன பண்றோம் தெரியல. ஆனா ஒரு பேர் ஆர்வம் கொண்டு வழி மீதி விழி வைத்து என்ன பண்றாரு, காத்துட்டே இருக்கிறாரு. அதுதான் நான் சொல்றாரு, கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். அப்படி ஒரு செய்தி வரல அப்படின்னா வர வரைக்கும் நம்ம அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு யோசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு யோசனையோட ஒரு ஏக்கத்தோட அவர் இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைக்குள்ள தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகள் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின் ராஜாவாகிய அகாஸ்வேரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது போதும் சார். அப்போ ஆரம்பத்துல மேல அவர் காத்துட்டு இருந்தார் இல்லையா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தகவல் எல்லாம் வந்துட்டுதான் இருந்தது. ஆனா இந்த சுத்திகரிப்பு இருக்குன்னா எப்போ இவங்களுடைய சுத்திகரிப்பு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே சுத்திகரிப்புன்றது 6 மாசம் வெள்ளை போல தைனத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் அப்படின்னா ஒரு வருஷம் ஒருத்தவங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்க டேர்ன். இப்போ ஒரு பெண்ணு அடுத்ததா ராஜா கிட்ட போகணும் அப்படின்னா அவங்க 6 மாசம் என்ன பண்ணணும், இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு தகவலும் அவருக்கு என்ன பண்ணாரு, வெளியே போவார். சரிங்களா? ஏன்னா இவங்க முழுக்க அவங்களுடைய கண்காணிப்புல எப்பவுமே அந்த இவங்களுக்கு கண்காணியா ஏற்படுத்தப்பட்ட அந்த நபரனுடைய கண்காணிப்புல இருப்பாங்க. இந்த 12 முறைமையின்படி 12 மாதம் இப்போ ஒருத்தரை சூஸ் பண்ணி இவங்க அடுத்ததா ராஜா கிட்ட போகணும் அப்படின்னா 12 மாதங்கள் அவங்க என்ன பண்ணும், அதுக்கான ஒரு சுத்திகரிப்பு அவங்களுக்கு என்ன பண்ணும் நடந்தாகும். சரிங்களா? அப்போ இந்த 12 மாதம் மொர்தெகாய் என்ன பண்ணும், காத்திருக்கும். சரிங்களா? அந்த 12 மாதங்கள் அவங்க உள்ள இருக்கிற சமயங்கள்
அங்கிருந்து வரக்கூடிய ஒரு செய்திகளுக்காக இயக்கி கொண்டு மொர்தெகாய் இருப்பாரு. அதே சமயம் தேவனிடத்துலயும் என்னன்னா அவருடைய விண்ணப்பங்கள் போயிருக்கும். ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து இருந்த ஒரு நபர்னால அங்க நம்மளுக்கு பதிவு செய்யப்படலனாலும் அவருடைய யோசனைகள் தேவனையும் சார்ந்ததாகவும் எஸ்தருடைய பதிலுக்காகவும் தான் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரி, அது மட்டும் இல்ல, இந்த கடினமான நேரங்களை கூட எப்படிங்க அந்த சூழல் எப்படி இருக்கு, அந்த யோசனைகள் எப்படி இருக்குன்னா, ராஜா இந்த கடினமான சூழ்நிலை ராஜா இத உள்ள போனாங்க. அந்த யார அவருக்கு பிடிச்சு அழைக்கிறாரோ அவங்க என்ன பண்ணோம்னா மாலையில ராஜாவுக்கு அந்த ஒரு வருஷம் படிச்சுன்னா 13 வருஷம் 13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாங்கத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சரி, அப்படி ராஜாவிடத்துல போற ஒருத்தவங்க அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா திருமணம் செய்யாமலே அவர் என்ன பண்ணலாம் அவங்களோட அது என்னன்னா காமக்கெடுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மறுமனையாட்டிகள் அதுக்கும் கீழே இருக்கிற கேட்டகரியா கூட அவர் என்ன பண்ணலாம் அவங்கள யூஸ் பண்ணலாம். இப்போ இவருடைய யோசனை என்னன்னா இவங்க செலக்ட் ஆயிடணும் ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு லோ கேட்டகரியில ராஜாவுக்கு ஒரு மறுமனையாட்டியாவும் காமக்கெடுத்தியாவும் ஆகாம நிராகரிக்கப்படாம இருக்கும். அது ஒரு பக்கம் இவருக்கு ஒரு பயம். சரிங்களா? ஏன்னா ஈவினிங் அதான் சொல்றாரு, மாலையும் பிரவேசிக்கணுமா, காலையில அவர் என்ன பண்ணுவாராம் அனுப்பி விட்டுருவாராம். சரிங்களா? அப்போ சாயங்காலம் இது 14 சாயங்காலத்துல உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாக விசாரிப்புக்காரர்கள ஸ்திரீகள் 2ஆம் மாதத்துக்கு திரும்புவாள். அது நீங்க பொறுமையா படிச்சீங்க, நான் வேகமா அப்படிங்கிற டைம்ல. அப்போ ராஜா தன் விரும்பிய பேர் சொல்லி அழைப்பித்தாளுடைய அவள் ஒன்ஸ் அப்படி வந்துட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப ராஜா அவங்கள கூப்பிட்டாதான் அவங்க போகணும், இல்லைன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. சரிங்களா? எப்படின்னா ராணியா அவங்க கருதப்படுவாங்களா அப்படின்னா இல்ல, அவர் ராணியா அங்கீகரிச்சா மட்டும்தான் அவங்க அப்படி. மற்றபடி அவர் என்ன பண்ணாரு, சிங்கிள் டைம் யூஸ் சொல்லுவாங்க, ஒரு டைம் தான் அவங்களோட சைன் வச்சு அனுப்பிட்டாரு அப்படின்னா அதோட அவங்க நிலைமை, அவங்க கூப்பிட்டா வரலாம் இல்லைன்னா இல்லை. ஸோ அப்போ அந்த அரச அரண்மனையில அவங்க ஏதாவது ஒரு லோ கேட்டகரியில ஒரு எப்படி அது தொலைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் ஒரு பெரிய அங்கீகாரம் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது, வேற யாரும் அவங்க திருமணமும் செஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தனித்தன்மையை அங்க இழந்திருப்பாங்க. இன்னொன்னா அதே அரண்மனையில ஒரு மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில அவங்க மாறிடுவாங்க. ஸோ இப்படிதான் இப்படி கிட்டத்தட்ட இந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னும் அவங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூழ்நிலையில தான் எஸ்தரனுடைய காரியம் இருக்கும். சரிங்களா? இன்னும் மாறல. மாறதுக்கு முன்னாடி இது அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த யோசனைகளும் மொர்தெகாயினுடைய சிந்தையில என்ன பண்ணும், அதிகமா அவரை பாதிச்சுட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு சமயம் அவங்க ராஜாவுக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்ப அவர் என்ன பண்றது, அழைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு காரியமும் அவங்க பார்க்கணும். சரிங்களா? அப்போ வெளியில வந்தாலும் திருமணம் அரண்மனையை விட்டு அவங்க ஒரு சமயம் வெளியே அனுப்பப்பட்டாலும் திரும்ப அவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா ஆகுறது ரொம்ப கடினம். ஏன்னா அவங்க தனித்தன்மையே எழுந்திருப்பாங்க. இதெல்லாம் மொர்தெகாயின் சிந்தைய ரொம்ப துளைத்த காலங்கள் தான் அந்த 12 மாதம். ஏன்னா நம்ம ஈஸியா யோசிக்கிறோம் 12 மாதம் உள்ள இவங்க போயிட்டாங்க அப்படின்னு. அந்த 12 மாதங்களும் மடியில யாருக்கு நெருப்பு அப்படின்னா நம்ம மொர்தெகாய்க்கு. சரிங்களா? அப்போ மொர்தெகாய் தன் 15 சிஸ்டர் மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனுமாகிய அபியகாலின் குமாரத்தியுமாகிய எஸ்தர் ராஜாங்கத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியங்களே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. அப்போ பாருங்க, முதல்ல மொர்தெகாய் என்ன ஆலோசனை சொன்னாரோ அதே மாதிரி கேட்டாங்க. கேட்டது நிமித்தம் அரண்மனைக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, கடந்து போயிட்டாங்க. அதே மாதிரி உள்ள ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் இருக்கிறாரு. அந்த
ஆலோசகர் யோவாய் அவருடைய ஆலோசனையை கேட்கிறாங்க. என்ன ஆயிட்டாங்க, எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன பண்ணா தயை கிடைக்குது அப்படின்ற ஒரு காரியம் வரும். அங்க பாத்தீங்கன்னா யோவாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றும் என்ன பண்ணார். அப்ப அந்த ஆலோசகர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர அவங்க மீறி என்ன பண்ண வேற எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்ப்போ அதை மட்டும் சரியா அவர் என்னென்ன சொல்றாரோ அந்த சரியா செஞ்சிடறாங்க. பாருங்க, எதிர்த்து போட்டியிடக்கூடிய எல்லா ஸ்திரீகளிலும் எஸ்தர் ராணியா என்ன பண்ணணும், வென்றெடுக்கணும். அந்த ஆலோசகருடைய யோசனை எப்படி இருந்தது, அந்த யோகாயுடைய ஆலோசனை எப்படி இருந்தது அப்படின்னா, அவருடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னா, அவருடைய டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு யாரு, எஸ்தர். அந்த எஸ்தர் என்ன பண்ணும், தாங்களே கையில கிடைச்ச இந்த ஒரு எஸ்தரை இவர் சார்பா அவர் என்ன பண்ணும், ராணியா அங்க இருக்கணும். சரிங்களா? அப்போ இதை எப்படி சொல்றது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணியா இவங்க என்ன பண்ணோமா, இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல ஒரு நல்ல எப்படி சொல்றது, நல்ல ஒரு ட்ரைனர், சரிங்களா, ஒரு பெஸ்ட் ட்ரைனர் அப்படின்னு சொன்னா இந்த யோகாயை சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இத்தனை நாடுகள்ல இருந்து வந்த நிறைய பெண்கள் இருந்திருப்பாங்க. அந்த நிறைய பெண்களுக்கும் ஒவ்வொரு ட்ரைனர் இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைனர்ல பெஸ்ட் ட்ரைனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோகாய் அப்படின்னு சொன்னா. அப்போ அவரு எஸ்தர் இடத்துல பார்த்தது என்னன்னா, அகம் புறம் ரெண்டுமே மகத்துவமா இருந்தது. ஸோ அதை எப்படின்னா இன்னும் அதிகமா அவர் என்ன பண்றாரு, ஷைன் பண்றாரு அப்படின்னு. அப்ப வெளிப்புற அழகு அப்படின்னு பார்த்தா அதை போட்டியில வென்றலாம். வெளியில அழகு அப்படின்னா அதை விட அழகா என்ன பண்ணலாம், ஒருத்தர் எவ்வளவுதான் கருப்பா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல என்ன பண்ணாங்க, ரொம்ப சீக்கிரமா ஒயிட் ஆயிடுறாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த அந்த வெள்ளை போடும் அதெல்லாம் 12 மாசம் ஒருத்தவங்க கொடுத்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உமனா என்ன பண்ணலாம், கொண்டு வந்துடலாம். ஆனா உள்ளழகு அப்படின்றது அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஞானம் அது அதிகமா எல்லாரோட அதிகமா யாருக்கு இருந்தது அப்படின்னா இந்த யூத ஸ்திரீயாகிய அக்சால் எஸ்தருக்கு இருந்தது. அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது. பாருங்க, வெளியில அழகுன்றது யார் வேணா போட்டி போட்டு என்ன பண்ணலாம், ஜெயிச்சலாம். அந்த உள்ளழகு, அந்த உள்ள இருக்கிற யோசனைகள், நல்ல சிந்தைகள் இல்லையா, அந்த நல்ல ஷார்ப்பான திறன் சொல்லுவாங்க, இதெல்லாமே அதை பீட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். அது ஆல்ரெடி அவங்களுக்குள்ள கொஞ்சம் இருந்தது. அதை இன்னும் அதிகமா மேற்கொண்டாரு அந்த யோவாய் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். அப்ப இங்க எஸ்தர் இந்த ரெண்டுத்திலையும் தனித்து நிற்கிறாங்க. ஒரு நாள் வருது அப்படின்னு 16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாசோர் ஆகிற 7ஆம் வருஷம் தேபோத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். மாபெரும் ஒரு சுயம்பரம் திருவிழா நடக்குது. அதுல பல வருடங்கள் காத்திருந்து இப்பதான் எஸ்தருடைய டர்ன் என்ன பண்ணுது, வருது. சரிங்களா? ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா உலகத்துல இருக்க இத்தனை நாடுகள்ல இருந்து எல்லாரும் அந்த சுயம்பரத்துல ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பங்கேற்பாளராக அங்க வந்திருக்கிற சமயத்துல இவங்களும் அங்க என்ன பண்ணணும், போய் நிக்கணும். இத்தனை பேர் மத்தியில ஜெயிக்கணும். இவங்களோட சூழல் என்ன அப்படின்னா, மொத்தகாய் வெளியே என்ன யோசிச்சுன்னா இவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? தோற்றுட்டாங்க. ஒரு சமயம் அவங்க செலக்ட், இவங்க டேர்ன் வந்துருச்சு, போனோம், நம்ம படிச்சுட்டோம், அவங்க ராணி ஆயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு சமயம் அவங்க தோத்து இருந்தா அதனுடைய விளைவுகள் அதிகம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஸோ அப்ப அந்த ஒரு பெரிய சுயமரத்துல எத்தனையோ பேரறிக்கைகள் அங்க என்ன பண்ணுவாங்க, வந்திருப்பாங்க. ஆனா கிரீடம் யாருக்கு, எஸ்தருக்கு தான். 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கனிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ பீடத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான்.
பட்டத்து ராணியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா உயர்த்தப்படுறாங்க. ஆனா அதுக்கான விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ உள்ள போனாங்க ராணி ஆயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் மாதம் 7ஆம் வருஷமா 7ஆம் வருஷம் தேவேத் மாதம் ஆகிய 10ஆம் மாதம். சரிங்களா? அப்போ 7ஆம் வருஷம். இப்போ இவங்களை ராணியா சூஸ் பண்ணாங்களே, ராணியா ஒரு சுயமுறை வேணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு கடுதாசி எழுதுறாங்க இல்லையா? அப்போ என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே படிச்ச எஸ்தர் 1:3 பாத்தீங்கன்னா, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விருந்து பண்ணினான். அப்போது பெர்ஷிய மீடிய தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபரின் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்தார்கள். இது எப்பன்னா, அந்த வசதிய கூப்பிட்டு அவங்க அவமதிச்சு அவங்க நிராகரிக்கிற ஒரு வருஷம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 4ஆவது வருஷம். அவர் ராஜ்யபாரம் பண்ணி 4ஆவது வருஷம். ஆனா அந்த 4ஆவது வருஷத்துல அவங்க கிளம்புறாங்க. அந்த வருஷத்துல சுயமரம் எல்லாருக்கும் அனுப்பப்படுது. அப்போ பங்கேற்றவங்க தான் அவருடைய 4ஆவது வருஷத்துல பங்கேற்ற எஸ்தர் இப்ப எப்போ செலக்ட் ஆகுறாங்க, எத்தனாவது வருஷத்துல செலக்ட் ஆகுறாங்க? 7ஆவது வருஷத்துல. அப்படிதானே? அகஸ்வேரு 7ஆம் வருஷத்துலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய டேர்ன் வருது. அப்போ இந்த 3 வருஷம் என்ன ஆயிருக்கு, நிறைய ஏன்னா சுயமரம் நடந்து எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 வருஷம் முடிஞ்சு 7ஆவது வருஷம் இவங்களுடைய டேர்ன் என்ன பண்ணுங்க வருது. சரிங்களா? அதானே 4 5 6 7 3 வருஷம். சரிங்களா? 3 வருஷம் இவங்களுடைய தேர்வுக்காக காத்திருந்து இவங்களுடைய டேர்ன் போறாங்க. சரிங்களா? யோசிச்சு பாருங்க, இந்த 3 வருஷத்துல வேற யாருன்னா செலக்ட் ஆயிருந்தா இல்லையா? சரி, ஏன் 7ஆவது வருஷத்துல இவங்களுக்கு கொடுக்கப்படணும்? வேற ஏதாவது ஒரு வருஷம் இதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கலாமே. இதுக்கு பின்னையும் இவங்களுக்கு பின்னையும் நிறைய பேர் என்னன்னா கியூ கட்டி காத்துட்டு இருக்காங்க. அப்படிதானே? இவங்க டைம்ல அந்த இது ஓகே என்னவோ அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சுயமரம் போல நின்றுச்சு. சரிங்களா? ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் திட்டமிடுகிறார். எஸ்தரின் புத்தகத்துல தேவன் இல்லை நம்ம அப்படி சொல்லுவோம், தேவன்ற ஒரு வார்த்தை இல்லைன்னு. ஆனா முழுக்க அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி தேவன் திரைக்கு பின்னால இருந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாரு. அந்த 7ஆம் வருஷம், இந்த 7 நீங்க அதிகமா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த எஸ்தர் புத்தகத்துல திரும்ப ரிப்பீட் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே என்னன்னா தேவனை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. சரிங்களா? அப்போ இது முதல் என்ன ஆகுறாங்க, எஸ்தர் பட்டத்து ராணி 4 வருடங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க, காத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். இந்த 4 வருஷத்துல அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை ஒரு யூத பெண்ணாக அவங்க என்ன பண்ண காட்டிக் கொள்ளவில்லை, மறைத்து இருக்கிறாங்க. சரிங்களா? 18 பார்த்தோம்னா, ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களின் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தர் என்ன பண்ணாரு, ஒரு மாபெரும் விருந்து என்ன பண்ணது செய்யப்படுது. ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராணி ஆயிட்டாங்களே, எல்லாமே முடிஞ்சிச்சா? எல்லாமே சரியாயிடுச்சா? 20 வாசிச்சா 20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வாந்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். சரி, அங்க என்ன அப்போ ஆரம்பத்துல அவங்களுக்கு எஸ்தருக்கு என்ன சொல்லப்பட்டதோ இன்ன வரைக்கும் அவங்க என்ன பண்ணனா அதை மீறல, அதன்படிதான் அவங்க என்ன பண்றாங்க இருந்தாங்க. சரி, எஸ்தரால எதனால எஸ்தருக்கு மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிய முடியுது? எந்த ஒரு இடத்துலயும் அவர் சொன்ன வார்த்தைக்கு மாற அவங்க என்ன பண்ணல, நடக்கல. ஏன் எப்படி முடியுது அப்படின்னா, இன்னும் அதற்கான ஒரு பாதிப்புகள் எதுவும் வரல.
அப்படியே இருக்கிறதுக்கான எந்த ஒரு எதிர்ப்பும் வரல, எந்த ஒரு சூழ்நிலை சரியில்லாத சமயங்கள் எதுவுமே என்ன பண்ணாங்க வரல. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கு. அதனால இன்னும் அவங்க என்ன பண்றாங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? சூழ்நிலை எல்லாமே சரியா இருந்தா எஸ்தர் இல்லைங்க, யார வேணா அதை என்ன பண்ணலாம், செஞ்சிடலாம். அப்போ சூழ்நிலை எப்பவுமே சரியா இருக்குமா அப்படின்னா, சூழ்நிலை எப்பவுமே அப்படியே என்ன பண்றது, சரியா இருக்கிறது இல்ல. அப்படி 21 அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரிசும் வர்ணம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு மேல் கை போட வகை தேடினார்கள். சரி, உள்ள அவங்க அரச அரண்மனையில நல்ல ஒரு எப்படி நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க செட்டில், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா வெளியே இவர் என்னன்னா அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இல்லையா, அவங்களுடைய செய்திகளுக்காக இவர் என்ன பண்ணும், டெய்லி வேலை ஒரு பக்கம், அதே மாதிரி உள்ள இருந்து தகவல்கள் வருதா, அதுதான் அவருடைய எண்ணங்கள் அதிகமா இருந்திருக்கும். அப்படின்னு இருக்கப்போ ஒரு ராஜாவின் மீது ராஜாவை கொலை செய்ய ஒரு வகை தேடுறாங்க. அந்த ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது. உடனே அதை என்ன பண்றாரு, தகவல் சொல்லி எஸ்தர் மூலியமா, இவரு டைரக்டா சொல்ல, எஸ்தர் மூலியமா அதை சொல்லி உள்ள பதிவு செய்யறாரு. குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குது. அடுத்த வருஷம் குற்றம் செஞ்சவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்குது. ஆனா அதுக்கான வெகுமதி கிடைச்சுதா அப்படின்னா இல்லைங்க. ஒரு சிறந்த துப்பறியும் பணிக்கான ஒரு அவார்டு இல்ல, அதுக்கான கனம் அவர் கிடைச்சுதா அப்படின்னா கிடைக்கல. காரணம், உண்மையாவே அப்பவே ராஜாவுக்கு அப்படியே மனசு பொங்கி ராஜா செஞ்சிருக்கலாம். ஆனா கிடைக்கல அப்படின்றதுக்கு தேவன் தான் பின்னாடி இருக்காரு. நம்ம என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். அப்ப எஸ்தர் பட்டத்து ராணியா, உயர்ந்த அந்தஸ்து, ராஜாவுக்கு பிரியமானவர், சௌகரியமான கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை, அப்படிதானே? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க செட்டில் இல்லை. ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு, இன்னமும் அந்த அரண்மனை வாசல்ல எப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்து ஏங்கி கொண்டுதான் இருக்கிறாரு. இப்படியா இவங்களுடைய சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு கேரக்டர் அறிமுகமாவது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுவும். யாருங்க? ஆகானா? ஆமான். சரிண்ணா, இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆமான் வர்றாரு. அது 2 வாசல், ஒரு சில வசனம் மற்ற வாசனம் கடந்து. ஆகையா ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரையும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. பாருங்க, இருக்கிற எல்லா யூதர்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருந்தாலும் மொர்தெகாய் மட்டும் என்ன பண்ணலன்னா அந்த ஆமானுக்கு தலை வணங்கல, ஒரு நமஸ்கரிக்கவும் இல்லை. இது எப்படின்னா அவர் வணங்கத்தை லாஸ்ட் நம்ம பிரதர் எடுத்திருப்பாரு. அது வணங்குறதும் அது விக்கிரகத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள், தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. பட் இவருக்கு அங்க ஹைலைட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் வசனத்தை சொல்லு, இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடுக்காத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியால், அவன் ஒரு யூதன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அறிவிச்சிருக்காரு. மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்ப்பதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். நீ ஏன் வணங்கல கேட்டதுக்கு மொர்தெகாய் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவர் ஒரு யூதன் அப்படிதானே? அதை அவர் மறக்கவே இல்லைங்க. அங்க மறைக்கல. நான் ஒரு யூதன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அவர் மறைக்கல. அதுல அவர் உறுதியா இருந்தாரு. சரிங்களா? அப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு, அவருக்கு மரியாதை கண்டிப்பா செலுத்தலாம், எல்லாமே இருந்தது. ஆனா அந்த செலுத்தக்கூடிய நபர் யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆமான். யார் இந்த ஆமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவர் ஒரு அமலேக்கியன் அப்படிதானே. அமிதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, யாரு அப்படின்னு நம்ம இந்த ஆமானை குறிச்சு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டைம்ல. யாரு அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆமான் வந்து ஒரு அமலேக்கியன். தேவன் இந்த அமலேக்கியரை சொல்றாரு, மற்ற எந்த இவங்களை எதிர்த்து வந்த நிறைய தேசங்கள் இருக்குங்க, ஆனா யாருக்குமே வந்து தேவன் இந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தல. ஒரு அமலேக்கியனா அவங்க சந்ததியில நாய் இருந்தா கூட என்ன பண்ண சாகரிச்சது, எந்த விலங்குகளையும் கூட என்ன பண்ணாத விட்டு வைக்காத, குழந்தைகளா இருந்தாலும் அதை சாகரிச்சது. ஏன் அப்படின்னா அவன் அமலேக்கியன். சரிங்களா? இவங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் நீங்க அவங்கள விட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள அழிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஆமான வணங்கணுமா அப்படின்னா அது மொர்தெகாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிங்களா? பின்னாடி சவுல் வந்து அவங்களுடைய இனத்தை அப்படியே விட்டுருவாரு. அதனுடைய பிள்ளைதான் இன்னைக்கு ஆமா. ஒரு சமயம் சவுல் அங்க முடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆமா நீங்க இருந்திருக்க மாட்டாரு. சரிங்களா? அப்போ அவங்க எந்த மாதிரியான சிந்தை உள்ளவங்க, இந்த அமலேக்கியர் எந்த மாதிரியான சிந்தை உள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வணங்காதது யாருன்னா மொர்தெகாய். சரிங்களா? ஆனா தண்டனை யாருக்குங்க? மொர்தெகாய் மட்டும்தான் இவர் என்ன பண்ணல, வணங்கல. ஆனா தண்டனை யாருக்கு? தண்டனை யாருக்கு? ஒட்டுமொத்த யுத்தம் அப்படிதானே. பாருங்க, மொர்தெகாய் வணங்கலன்னா மொர்தெகாயை மட்டும்தான் அவர் என்ன பண்ணணும், கழுமரத்தை ஏற்றணும், தூக்கில் இடணும். ஆனா ஒட்டுமொத்த யூதரையும் என்ன பண்ணும், அழிக்கணும்ன்ற ஒரு சிந்தை வந்துச்சு. அதுதான் அந்த அமலேக்கியன். சரிங்களா? அப்போ மொர்தெகாய் இல்ல ஞானம் உள்ளவர். சரிங்களா? அந்த ஆமான் வந்து யாரு ஆகாகியன். அவனுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதன் ஒருத்தனா என்ன மதிக்கல, அவனை மட்டும் தான் சாவடிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை இல்லாம எல்லாரையும் என்ன பண்ணும், சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டாரு. அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட என்ன பண்றாரு, அந்த சதி திட்டத்தை அங்க இருக்கிற வசனங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா அங்க இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிடுறாரு. அது பாத்தீங்கன்னா அகஸ்வேருவின் 7ஆம் வசனம் மட்டும் வாசிச்சுட்டேன் நம்ம. ராஜாவாகிய அகஸ்வேரின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தை குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்ப எல்லா யூதரையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு நாளை குறிக்கிறாங்க. அந்த நாள் என்னன்னா அகஸ்வேருவின் 12ஆம் வருடம். பாருங்க, எல்லாமே உடனே முடிக்கணும்னு நம்ம யோசிக்கிற சமயத்துல முதல்ல 7வது வருஷத்துல ராணி செலக்ட் ஆகுறாங்க. இப்ப 12வது வருஷம் வந்துச்சு. ஒரு 4 வருஷம் இடைவெளி இல்லையா? இந்த 4 வருஷம் அப்பனா எஸ்தர் அரண்மனைக்குள்ள போய் கிட்டத்தட்ட என்னன்னா 7 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே சுமூகமா இருந்த இது பின்னாடி பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. இப்போ ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வருது. என்னன்னா எல்லா யூதர்களையும் என்ன பண்ணுமா, அழிக்கணும், எல்லாரும் என்ன பண்ணும், சாகணும். சரிங்களா? மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். அதுக்கான எல்லா முத்திரை பதிவுகளும் வாங்கிட்டாரு. எல்லா தேசத்துக்கும் என்ன வருது, கடுதாசி. எப்படி ஒரு சுயமரத்துக்கு எல்லா தேசத்துக்கும் ஒரு அறிவிப்பு போச்சோ அதே மாதிரி எல்லா தேசங்களும் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுவான், அழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கடுதாசி எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, ரொம்ப விரைந்து அஞ்சல்காரர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டு வேகமா அது கடந்து போகுது. எப்படின்னா ஏன் இவ்வளவு 12 மாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, தப்பிடக்கூடாது. உலகத்துல இருக்க எல்லா மூளை முடுக்குகளும் கடுதாசிப்போம். அதுக்கான ஒரு கால பீரியட் தான் அந்த 12 மாதங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்ல, தன்னுடைய பணத்தை கொடுத்து, சரிங்களா, ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்து இந்த ஜனங்க எல்லாரையும் சாகடிக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு பெரிய வெள்ளி தொகையை அவர் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. பின்னாடி படிங்க. நம்மளுக்கு முக்கியம் என்னன்னா ஏன் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்றதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ 12 மாதங்கள் ஒரு எப்படி எல்லாருக்கும் அந்த செய்திகள் அனுப்பப்பட்டு ஒருத்தரும் தப்பக்கூடாது
அப்படின்னு ஒரு யோசனை இருந்ததுனால அவ்வளவு பெரிய ஒரு கால பீரியடு. இப்ப யோசிக்கலாம், சௌகரியமான அரச வேலை அப்படியே இருந்திருக்கலாம்ல, கரெக்டு தானே? ஏன் இந்த முட்டாள் மொர்தெகாய் இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்? இவரால எல்லாருமே சாகணுமா? சொல்லுங்க, என்ன குறை? போனாரு, அந்நிய தேசம்தான், அடிமைதான். ஆனா அடிமையா இருந்தாரா? நல்ல சௌகரியமான ஒரு வேலை தான், ஒரு கவர்மெண்ட் வேலை, அதுவும் அரசு அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு வேலை. அப்படியே இருந்திருக்கலாம். என்ன ஆச்சு இந்த முட்டாள் மொர்தெகாய்? ஏன் சில வைராகியங்கள் அவர் என்ன பண்ணா, அந்த சௌகரியத்தை இருக்க விடல. சரிங்களா? 4:1 பாத்தீங்கன்னா, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டு ராஜாவுடைய வாசல் வரைக்கும் என்ன பண்றாரு, போயிட்டாரு. ஒரே அவரால் தாங்கி கொள்ள முடியல. அவரு மட்டும் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, அவரை சுத்தி உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த பாதிப்பு அப்படின் போது அவரால் நிச்சயமா என்ன பண்ண தாங்கிக்க முடியல. தன்னுடைய குமுறல் இல்லையா, உபவாசம் இருக்கிறாரு இல்லையா, தேவனுக்காக தானே வைராக்கியம் பாராட்டி அமலேக்கு என்ன இவர் வணங்கணும் அப்படின்ற ஒரு யோசனை இல்லை இல்லையா, தேவனுக்காக தானே வைராக்கியம் பண்றாரு. இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா. அந்த இடத்துல கொஞ்சம் அந்த சௌகரியத்துல அவரு அப்படியே இருந்துக்கலாம் இல்லையா. ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு வணங்கி இருந்தா முடிஞ்சிச்சு. ஆனா அந்த இடத்துல எல்லா யூதர்களும் வணங்குறாங்க இல்லையா. ஏன்னா மத்தவங்க மேல அவருக்கு என்ன பண்ணல, எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. மத்தவங்க மேல அவருக்கு என்ன பண்றாரு, கோபம் வர்றாரு. இவரு மேல மட்டும் வருது அப்படின்னா இவர் என்ன பண்றாரு, அவரை இன்னும் அதிகமா வெறுப்பேற்றிருக்காரு அந்த ஆமான இல்லையா, அந்த அமலேக்கியன. சரி, இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான சில காரியங்களும் தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களும் செய்யும் போது நடக்கும்போது நம்ம துக்கம் அடைஞ்சிருக்கோமா? நம்மளுக்கு அந்த துக்கம் நம்மளை பாதிக்குதா? அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதா? இன்னைக்கு பாருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம உடன்படிக்கை செய்து வந்தாலுமே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் இது என்ன பண்றது ஏற்படுத்துறது. ஆக்சுவலா நம்ம சரியான இந்த ஓட்டத்துக்குள்ள இருந்து கடந்து போகிறோம் அப்படின்னா தேவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அவமானங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு வலி இருக்கணும். அந்த வலி மொர்தெகாய்க்கு இருந்தது. இன்னைக்கு சராசரியா நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லி வாழ்ந்தது இல்லையா, ஒரு புது சிருஷ்டி சொல்லி வாழ்ந்தது இல்லையா, நம்மளுக்கு அந்த வலி ஏற்படுதா? அந்த வலியை நம்ம உணர்ந்துருக்குமா? பாருங்க, நம்மளை யாருன்னா திட்டினா நம்மளுக்கு கோவம் உச்சமா வருங்க. ஆனா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் வந்தா நம்மளுக்கு கோவம் வருது. ஏன் பாருங்க, அங்க மொர்தெகாய் ஆமா சாமி போட்டு 10:11 அப்படியே இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனையே இல்லை, தேவையா இந்த பிரச்சனை? அப்படிதானே? நீ நம்மள நிறைய பேர் என்ன 10:11 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அமைதியா இருக்கலாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டா மொர்தெகாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா மொர்தெகாய் என்ன அடிப்பணியில வெளியே இவ்வளவு விஷயம் நடக்குது, உள்ள இருக்க எஸ்தருக்கு அது என்ன பண்ணல தெரியல. ஒரே பரபரப்பா இருக்கு, ஏதோ நடக்குதுன்றது மட்டும் தெரியல. உடனே மொர்தெகாய் என்ன பண்றாரு, உள்ள அந்த செய்தி அனுப்பி அது மொர்தெகாய்க்கு தெரியப்படுத்துறாரு. மொர்தெகாய் திரும்ப அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அது என்னன்றதை நம்ம படிக்கலாம். 11 மட்டும் படிச்சு 11. 4:11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியர்களுக்கும் ராஜாவின் நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னாள்.
மேல 8ல பார்த்தீங்கன்னா, யூதர்களை அழிக்கும் சூசானில் பிறந்த கட்டளை நகலையும் ஒரு அந்த நகல் ரகசியம் அவருக்கு என்ன பண்றாரு கொடுத்து எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்துங்க. அவள் அகத்தியமாய் அப்படின்னா அகம் அப்படின்னா என்னது, அகத்தியமாய்னா ராஜாவினிடத்துக்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். இதுவரைக்குமே உன்னை மறைச்சிக்கோ, நீ ஒரு யூத ஸ்திரீ அப்படின்றத தெரியப்படுத்தாத சொன்ன மொர்தெகாய் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ ராஜாவுக்கு இந்த கடுதாசியை காட்டி அவரிடத்துல பேசுன்னு சொன்னாரு. இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, பேச முடியல. அப்படித்தானே? இது வரைக்குமே மொர்தெகாய் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அந்த சமயங்கள்ல அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. பாதிப்புகள் இல்லாத சமயத்துல எஸ்தர் இல்லைங்க, யாரா வேணாலும் என்ன பண்ணலாம், அப்படியே சுமூகமா அந்த இதுல டிராவல் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனா இப்போ சூழ்நிலை தெரியல, ராஜா அழைக்காம நான் உள்ள போக முடியாது. இதுக்கு இவங்க இந்த ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மொர்தெகாய். அவருடைய ஆலோசனைப்படிதான் போனாங்க. ஆனா இன்னைக்கு ராஜா சொல்றாரு, மொர்தெகாய் சொல்றாரு போய் பேசு அப்படின்னா பேசல. அப்ப இத்தனை நாள் ஏன் அப்படின்னா தன்னுடைய ஜீவனுக்கு என்னன்னா ஒரு பயம் வந்துருச்சு. ராஜா கிட்ட பேசினா ராஜா நம்ம கொண்டுட்டான். ஆரம்பத்துல அந்த அம்பு ரொம்ப ஷார்ப்பா இருந்தது, அப்படிதானே? அவர் சொன்னதெல்லாம் செஞ்சது. இத்தனை வருஷங்கள் அதை சரியா கடைபிடிச்சு வந்தது. எந்த இடத்துலயும் தவறி கூட வாயை என்ன பண்ண விட்டுறல. காரணம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இப்ப ஏன் அப்படின்னா இத்தனை நாள் ஏன் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனு, அந்த சௌகரியம் அவங்கள என்ன பண்ணுச்சு, அது மறைக்க வச்சுது. சரிண்ணா? ஆனா இப்போ இந்த இடத்துக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்படிதானே? இப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும், அந்த திரையை பிரிச்சு ஆகணும். நான் யாரு அப்படின்றத உணரணும் அப்படின்றத மொர்தெகாய் என்ன பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. சரிங்களா? 16 போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாளும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இப்ப திரும்பவும் மொர்தெகாய் இவங்க சொன்னதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீயும் யூத ஸ்திரீ அப்படின்றத மறந்துடாத, கத்தி உன்னுடைய தலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், ஏன் இங்க வந்தோம், எதுக்காக இங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுடைய அம்பு திரும்ப என்ன பண்றாரு, ஷார்பன் பண்றாரு, திரும்ப அதை கூர்மைப்படுத்துறாரு. திரும்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நினைவு வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க யாருன்றத அவங்க என்ன பண்ண மறக்கல. நான் என் இனத்தாரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில எல்லாரையும் கூடி வர செய்து நீங்க என்ன பண்ண, இது வரைக்கும் மொர்தெகாய் அவங்களுக்கு சொன்னாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க மொர்தெகாய்க்கு, நீ போய் எல்லாருக்கும் என்ன பண்ண, தேசம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் உபவாசம் கொடுங்க. சரிங்களா? நான் 3 நாள் கழிச்சு ராஜாவின் நடத்தான்னு நான் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் அதை சொல்லுவேன். சரிங்களா? ஏன் அவங்களால அது முடிஞ்சது அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லையா, எப்படின்னா சௌகரியம். அந்த சௌகரியம் அப்படியே வேணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஒரு ராஜ அரண்மனையில ராஜஸ்திரியா நான் அப்படியே சௌகரியமா இருந்துடுறேன் அப்படின்ற ஒரு யோசனை அவங்க இருந்திருந்தது அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோட இருந்திருக்கலாம். ராஜா அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாரு, கண்டிப்பா மற்ற யூதர்களை கொண்டு இருப்பாரு, இவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கொண்டு இருக்க மாட்டாரு. சரிங்களா? ஆனா இவங்க நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிதானே. இப்போ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். நம்ம சூழ்நிலைகள், அதான் இன்னைக்கு
எப்படி சொல்றது, கடவுளுடைய திட்டத்துக்குள்ள நம்ம கரெக்டா டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சௌகரியம் அப்படின்ற ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை விட்டு நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும், வெளியே வந்துதான் ஆகணும். அப்படி வந்தாதான் அவருடைய திட்டங்கள் என்ன பண்ணும், நிறைவேற்றப்படும். நம்ம அந்த திட்டத்துக்குள்ள சரியா இருக்கிறோம்ன்றத ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணோம், அந்த நம்மளுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கலையா, எப்படி சௌகரியமா இருந்தால் தான் என்னால் வர முடியும், இல்லைன்னா வர்றது கஷ்டம் அப்படிதானே. இன்னைக்கு சபைக்கு வரணும்னா நம்மளுக்கு என்னன்னா ஒரு அசௌகரியமா இருக்கு, ஏன்னா வேற ஒரு விஷயம் நம்மளுக்கு சௌகரியமா இருக்கிறதுனால இல்லையா. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எப்பப்பெல்லாம் கடவுளுடைய விஷயத்துல லாக் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடவுளுடைய காரியம் நம்மளுக்கு அசௌகரியமா இருக்கு, வேற ஒரு காரியம் நம்மளுக்கு சௌகரியமா இருக்குன்றத நம்ம என்ன பண்ணணும், நினைவுபடுத்திக்குள்ளதான் இந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். சரிங்களா. அப்போ இன்னைக்கு அன்னைக்கு அவங்களுடைய காரியங்களை அவங்க நேர்த்தியா செஞ்சு தான் யாரு அப்படின்றத மறைக்கல, மறைக்க வேண்டிய காலங்களை மறைச்சிருந்தாங்க. ஏற்ற காலம் வரும்போதோ அதை வெளிப்படுத்தி நான் யாருன்றத ஒண்ணுதாங்க. அதை சுத்தி உள்ள எல்லா சூழ்நிலைகளிலுமே அவங்க மொத்தக்காய் என்ன பண்ண, தான் யாரு அப்படின்றத மறைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாரு அப்படின்றத நம்ம மறந்துட்டோமா, இல்ல நிச்சயமா நம்ம யாரும் மறக்கல, மறைச்சு வச்சிருக்கோம். எப்படி அது கிட்டத்தட்ட நடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். தேவனுக்காக உடன்படிக்கை செய்து வந்துட்டு அவருடைய காரியங்களை நம்மளால இன்வால்வ் ஆக முடியல, அவருக்காக நம்மளால அர்ப்பணிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்மளே மறைச்சு வச்சுக்கிறோம். மறக்கல, ஞாபகம் மறதின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நம்மளே என்ன பண்றோம், மறைக்கிறோம். துணிகரம், அது துணிகரமா நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்றோம், யோசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு அம்பா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு உயிர் போற அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில கூட நம்மளால என்ன பண்ண முடியலன்னா தேவனுடைய காரியங்கள்ல அதிகமா பங்கு பெற முடியல, அப்படிதானே. அப்போ ஒரு சமயம் நம்ம அவரை மறந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவரும் நம்மள என்ன பண்ணுவாரு, மறந்துடுவாரு அப்படின்னு நல்ல ஞாபகம். நம்ம அதிகமா சொல்றதுன்னா தேவன் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்படி சொல்றீங்க. அவரை நம்ம எப்பப்போ நிராகரிக்கிறோமோ நிச்சயமா நம்மளும் சாதாரண உலக ஜனங்களா நினைக்கப்படுவோம். அது கூட கஷ்டம்தான் அப்படின்றத சொல்றாரு. பரம அழைப்பை ருசி பார்த்து அதை இழந்தவன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போயிடக்கூடாது. சரிங்களா. அப்போ நிறைய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா. சில இழப்புகள் வரும், சில உறவுகள் துண்டிக்கப்படும், சில பாதிப்புகள் ஏற்படும். அதுதான் கிறிஸ்துவ ஜீவி. கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒருத்தவங்க சரியா நல்லபடியா ஓடணும் அப்படின்னா ஜீவனே போறது கூட வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து போறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நிதானமா யோசிச்சு நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணணும், சாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர, சௌகரியத்தை விட்டு வெளியே வர தேவன் நம்மை எப்படி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களையாவது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.